ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வீட்டிலையே ரோட்டு கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பட்டாணி சுண்டல், கார்லிக் 2 பீஸ், ஜிஞ்சர் 1 பீஸ், க்ரீன் சில்லி 1, டொமேட்டோ 1, ஆனியன் 1, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீஃப், சால்ட், ஆயில். பட்டாணியை இந்த மாதிரி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 8லேருந்து 10 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் 2 பூண்டு, 1 இஞ்சி, 1 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 1/2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ மண்பானையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சிருக்க சுண்டலை நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சுண்டல் அதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சுண்டலுக்கு தனியாகவே சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பானிபூரி உடச்சி போட்டுடுறேன் இதில். பானிபூரி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ சுண்டலை சேர்த்துக்கலாம். பானிபூரி இல்லைன்னா நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொரி அந்த மாதிரி ஏதாச்சும் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை அப்படியே தூவி விடுங்க. இப்போ துருவி வச்சிருக்க கேரட் அப்படியே அதில் தூவி விடுங்க. ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சுவையான ரோட்டு கடை மசாலா சுண்டல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.